மீன் பிடிக்க கிளம்புறாரு, கூட இவங்களே கூட்டுக்கிறாரு. பீட்டர் decision is influencing his co-partners. இவருக்கு வந்து தோணுது நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இவர் மட்டும் அமைதியாக போயிருக்கலாம். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே மற்றவங்களும், இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற டிசைபிள்ஸ்க்கெல்லாம் பீட்டர் இஸ் லைக் ஜீசஸ்க்கு அப்புறம் பீட்டரை தான் பார்க்குறாங்க பாருங்க, ஒரு ரோல் மாடலாக, ஒரு தலைவராக. அந்த ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி பழகிடுச்சு. இப்போ அவங்களுக்கா ஒரு சுய புத்தி அப்படியெல்லாம் இல்லை பாருங்க. ஜீசஸ் சொல்லுவார், இவங்க செய்வாங்க, அந்த மாதிரியே போயிடுச்சு. இப்போ 3 வருஷம் கழிச்சு ஜீசஸ் வந்து சடனாக இவங்களை விட்டு போனோடனே அவங்களுக்கு வந்து, எங்களுக்கு வேறு யாரும் கதி இல்லை, நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் செய்கிறோம், நீ மீன் பிடிக்க போறியா, நாங்களும் மீன் பிடிக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. So we see this thing called influence there, right? Because they see Peter as influencing person. அவர் என்ன சொன்னாலும் இப்போ உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பாருங்க. How about in our life? How do we influence other people? Particularly when people look up to us, people see us, when people keep us in a certain position, how do we influence others? How is our conversation with people? How is our behavior with people? How is our characteristics coming out when we are with people? Is our conversations be salted and seasoned? Paul சொல்றார், உங்களுடைய conversations உப்பினால சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். உங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். How is our communication? How is our words usage? நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? Is it hurting them or building them? Is it giving them hope or destroying the hope? So Peter says, மீன் பிடிக்க போகலாம்.